அனைவருக்கும் வணக்கம். இது சென்னை இல்லம். இந்த பதிவில் ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பிஹெச்கே வீடு இருக்க மாதிரி கட்டுறதுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் காஸ்ட்டு எவ்வளவுதான்றதை தான் பார்க்குறோம். குறிப்பாக செப்டம்பர் 2024 வருஷத்தில் வீடு கட்டுறதுக்கு, அதாவது இந்த மாதம் வீடு கட்டினா எவ்வளவு செலவாகுன்றதை பற்றி தான் ஒரு முழு பதிவாக பார்க்குறோம். புதுசாக நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, அதாவது ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டினா எவ்வளவு செலவாகும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். அதாவது இப்போ இருக்கிற மெட்டீரியலுடைய காஸ்ட்டு மற்றும் எதுக்கு எவ்வளோ லேபரை வாங்குறாங்கன்றதை பற்றி இப்போது இருக்கிற மார்க்கெட் ரேட்டை பொறுத்து ஒரு தோராயமாக உங்களுக்காக ஒரு வீடியோ இதில் போட்டிருக்கோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மற்றும் நம்முடைய சேனலில் தமிழ்நாடு வட்டாரத்தில் இருக்கிற உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அதாவது வீடு இல்லைன்னா நிலம் வாங்கணும் இல்லைன்னா விற்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, தாராளமாக நம்முடைய சேனலில் அது சம்மந்தமாக பல வீடியோக்கள் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியுடைய வீடியோவும் அதனுடைய டீட்டெயில்ஸும் அனுப்பிச்சிங்கன்னா, அதை பற்றி ஒரு வீடியோவாக போட்டு உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருப்போம் நாங்கள். வாங்க, இப்போது இந்த 900 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகுது, அதாவது மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் காஸ்ட் எவ்வளோ அதுன்றதை பற்றி ஒரு முழு பதிவாக பார்க்கலாம். குவாலிட்டியாக போடணும். சிமெண்ட்டு, கம்பி, கல் மற்ற எல்லாமே நல்ல குவாலிட்டியாக நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு குறைஞ்சது ஒரு 18,90,000 தேவைப்படும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுன்றதை பார்த்தோம்னா ரூ. 2,100 இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதே இப்போது நம்ம ஃபுல் மெட்டீரியலையும் நம்ம வாங்கி கொடுத்துட்டு வெறும் லேபர் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக அப்படியேப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. இப்போது சிமெண்ட் ரேட்டு எவ்வளோ ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். மொத்தமாக 900 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ சிமெண்ட் தேவைப்படும்னா 442 மூட்டை தேவைப்படும். ஒரு மூட்டை மார்க்கெட் ரேட்டில் ஒரு நார்மலான ப்ரைஸில் பார்த்தோம்னா மார்க்கெட் ப்ரைஸ் 380 ரூபா போகுது. அப்போது சிமெண்ட்டுக்கு மட்டும் 1,68,332 ரூபா சிமெண்ட்டுக்கு தேவைப்படுது. அதே ரெட் பிரிக் பார்த்திங்கன்னா ஒரு கல்லுடைய ரேட்டு 11 ரூபா. மொத்தம் எத்தனை கல் தேவைன்னா 14,400 கல் தேவை. அப்போது இதுக்கு மொத்த செலவு எவ்வளோ ஆகுதுன்றதை பார்த்தோம்னா 1,58,400 ரூபா ரெட் பிரிக் வாங்குறதுக்கு மட்டும் தேவை. அதுக்கப்புறம் ஸ்டீல் எவ்வளோ வாங்கினோம்னா 3,420 கிலோகிராம் இதுக்கு மொத்தமாக ஸ்டீல் தேவைப்படும். ஒரு கிலோ 1 கேஜி 75 ரூபான்ற ரேட்டுக்கு போட்டோம்னா மார்க்கெட் ரேட்டுக்கு 2,56,500 ரூபா வெறும் ஸ்டீலுக்கு மட்டும் தேவைப்படும். அதே எம்சாண்டு பார்த்திங்கன்னா 16 யூனிட் தேவை. ஒரு யூனிட் 4,000 ரூபான்ற ரேட்டுக்கு மார்க்கெட்டில் போகுது. அப்போ இதுக்கு 64,800 ரூபா எம்சாண்டுக்கு தேவை. பீசாண்டு பார்த்திங்கன்னா 10 யூனிட் தேவை. ஒரு யூனிட் 4,800 ரூபான்ற ரேட்டுக்கு மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. அப்போ 48,000 ரூபா பீசாண்டுக்கு. அதே 20 mm அக்ரிகிரேட்டு கல்லுக்கு இது எவ்வளோ தேவைன்றது பார்த்திங்கன்னா 11 யூனிட் தேவை. ஒரு யூனிட்டு 3,000 ரூபான்ற ரேட்டுக்கு போட்டோம்னா 36,000 ரூபா 20 mm அக்ரிகிரேட் வாங்கிறதுக்கு தேவை. இதே 40 mmக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 யூனிட் தேவைப்படும். இந்த 4 யூனிட் ஒரு யூனிட் 3,000 ரூபான்ற ரேட்டுக்கு பார்த்தோம்னா 12,000 ரூபா இதுக்கு தேவைப்படுது. இதே இப்போது 4 இன்ச்சு, அதாவது பேஸ்லேருந்து நீங்கள் ஹைட்டு தூக்கி தர போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு கிராவல் எவ்வளோ தேவைப்படுதுன்றதை பார்த்தோம்னா 27 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட் 2,200 ரூபான்ற ரேட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் போயிட்டு இருக்குது. இதுக்கு மொத்தமாக 66,000 ரூபா தேவை. வால் டைல்ஸ் பார்த்திங்கன்னா 500 டைல்ஸ் வால் டைல்ஸ் தேவை. கிச்சனுக்கு, பாத்ரூமுக்கு, இதுக்கெல்லாம் போடுறதுக்கு ஒரு டைல்ஸுடைய ரேட்டு 45 ரூபா. அப்போது 2,500 ரூபா டைல்ஸ்க்கு மட்டும் தேவைப்படும். ஃப்ளோர் டைல்ஸ்க்கு 1044 டைல்ஸ் தேவைப்படும். ஒரு டைல்ஸுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக போட்டிருக்கேன் 55 ரூபான்ட்டு. இது ரேட்டு அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது.
உங்களுடைய குவாலிட்டியை பொறுத்து தான் நீங்கள் வந்து இந்த டைல்ஸ் வாங்குறத பற்றி இருக்குது. 55 ரூபா ரேட்டுக்கு போட்டோம்னா 57,420 ரூபா வந்து டைல்ஸுக்கு மட்டும் போயிடும். எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது உடையிறது டேமேஜ் ஆகுது இதுக்கெல்லாம் வந்து அது தனியாக சார்ஜ் ஆகும். அதுக்கு இப்போது விண்டோன்றது பார்த்தோம்னா 6 விண்டோ போடுற மாதிரி ஒரு விண்டோ வந்து 8,000 ரூபா ரேட்டுக்கு போட்டோம்னா 48,000 ரூபா வந்து விண்டோ கிரிலுக்கு இதுக்கு வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து மெயின் டோரு நிலம் எல்லாத்துக்கும் சேர்த்து 40,000 ரூபா வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் ப்ளம்பிங்க்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வாங்குறதுக்கு 1,19,700 ரூபா வந்து தேவை. எலக்ட்ரிக்கலுக்கு வந்து 1,04,400 ரூபா வந்து எலக்ட்ரிக்கல் பொருள் வாங்கிறதுக்கு தேவை. அதே வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு பெயிண்டிங்க்கு இதுக்கு ஒரு 1,04,400 ரூபா இதுக்கு வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் மெயின் கிரில் கேட்டு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 3 டோர் தேவைப்படும். அப்போ ஒரு டோருடைய ரேட்டு வந்து 10,000 ரூபான்ட்டு 30,000 ரூபா வந்து டோருக்கு ஆகிடும். அதே பாத்ரூம் வந்து இப்போ 2 பாத்ரூம் வந்து போட்டிருக்கோம். இதுக்கு ஒரு பாத்ரூமுக்கு வந்து 8,000 ரூபா ரேட்டுக்கு போட்டோம்னா 16,000 வந்து இதுக்கு தேவைப்படும். மொத்தம் வந்து மெட்டீரியலுக்கு உடைய காஸ்ட் மட்டும் வந்து 13,57,452 ரூபா வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் இது வந்து தேவை. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது லேபர் காஸ்ட்டு. அதாவது லேபர் காஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் காஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதில் போர்வெல்லு மற்ற டைல்ஸ் ஓட்டுறது இதுக்கெல்லாம் வந்து லேபர் காஸ்ட் வந்து தனியாக ஆகிடும். அது அடுத்து நம்ம வந்து லேபர் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்றதை பார்க்கலாம். அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து லேபர் காஸ்ட்டு வந்து வெறும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் காஸ்ட்டு மட்டும் 420 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தோம்னா 3,78,000 வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறதுக்கு லேபர் காஸ்ட்டு மட்டும் ஆகும். இது இல்லாமல் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்க்கு பார்த்தோம்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 60 ரூபான்ற ரேஞ்சுக்கு போட்டோம்னா 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 54,000 ரூபா வந்து இதுக்கு சார்ஜ் ஆகிடும். இதுக்கு அது இல்லாமல் வந்து கார்பெண்டர் ஒர்க்குக்கு பார்த்தோம்னா ஒரு 50,000 ரூபா தேவைப்படும் இதுக்கு லேபர் காஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு வந்து இதுக்கு எவ்வளோ வந்து கூலி ஆகுன்றது பார்த்திங்கன்னா ஒரு 70,000 ரூபா வந்து கூலி தேவைப்படும். இது இல்லாமல் வந்து நீங்கள் டைல்ஸ் ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 22 ரூபான்றது மார்க்கெட் ரேட்டு போகுது. அப்போது வால் டைல்ஸ்க்கும் ஃப்ளோர் டைல்ஸ்க்கும் சேர்த்து மொத்தம் 1,544 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 33,968 ரூபா வந்து இதுக்கு லேபர் காஸ்ட் ஆகிடும். அப்போ டோட்டல் லேபர் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தோம்னா 5,85,968 ரூபா வந்து வெறும் லேபர் காஸ்ட்டு மட்டும் இதுக்கு ஆகிடும். இது இல்லாமல் அப்போ மொத்தமாக வந்து எவ்வளோ ஆகுதுன்றதை பார்த்தோம்னா மெட்டீரியலுக்கு மட்டும் 13,57,452 ரூபா வந்து மெட்டீரியல் காஸ்ட்டு மட்டும் ஆகிடும். இது இல்லாமல் லேபர் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5,85,968 ரூபா லேபர் காஸ்ட்டு. அப்போ டோட்டலாக வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டுறதுக்கு நம்ம கையில் 19,43,420 ரூபா வந்து தேவைப்படும். அதாவது ரவுண்டாக வந்து 20 லட்ச ரூபா வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவைப்படுது. இப்போது ஃபினிஷிங் வந்து ஸ்டேஜில் மொத்தமாக இது எவ்வளோ ஆகுதுன்றதை நம்ம பார்த்தோம்னா மொத்தமாக லேபரும் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் ஒரு நல்ல மெட்டீரியலை போட்டு நம்ம வீடு கட்டுறதா இருந்தால் 2,159 ரூபா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நாம் இண்டிவிஜுவலாக எடுத்து செய்யணும்னா ஆகும். இதுக்கு கம்மி ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இதுக்கு மேலே ஒரு 1 லட்சம் வந்து அதுக்குள்ளே அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இதை பார்த்து நீங்கள் வந்து வீடு கட்டலாம். இந்த காஸ்ட் இல்லாமல் வந்து இப்போது மற்ற காஸ்ட்டை வந்து ஆட் ஆகும். அதாவது பில்டிங் அப்ரூவல் வந்து வாங்கணும்னா அதுக்கு தனி இபி கனெக்ஷன் இல்லைன்னா அதுக்கு தனியாக வந்து காஸ்ட் ஆகிடும். பில்டிங் டிசைன் பண்ணுறதுக்கு இன்ஜினியருக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சின்டெக்ஸ் எந்த சின்டெக்ஸ் நீங்கள் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியும், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பால் சீலிங் பண்ணுறது இருந்தால் அதுக்கு தனி காஸ்ட் ஆகிடும். அது இன்டீரியர் டிசைனு, அப்புறம் மெயின் கேட்டு உடைய குவாலிட்டியை பொறுத்து, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைல்ஸ் இல்லாமல் கிரானைட்டு மார்பிள் இந்த மாதிரி போட்டிருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரைஸ் வந்து வரும், எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு ஆட் ஆகும். இது இல்லாமல் எது வந்து
இந்த லேபர் காஸ்ட்டோடு சேராதுன்றதை பார்த்திங்கன்னா தனியாக செப்டி டேங்க் கட்டுறது, வாட்டர் டேங்க் கட்டுறது, போர் வெல் எடுக்கிறது, காம்பவுண்ட் வாலுக்கு, அதுக்கு இல்லாமல் இது இல்லாமல் மற்ற இதர செலவுகள்லாம் இதில் எக்ஸஸாக வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா யார்கிட்டையும் நீங்கள் ஏமாறாமல் நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு நல்ல வீடை கட்டி சுபிட்சமாக வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்தவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இனி அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவை பற்றி பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே.